ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோனில் நமக்கு பிடிச்சவங்களுடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஃபோனில் ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியாமல் டெலீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போதும் டெலீட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக வந்து உங்களால் அது ரிகவர் பண்ணி பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸை சேம் குவாலிட்டியிலே வந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கான ட்ரிக்கை தான் நம்ம சொல்லி தர போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். லாங்குவேஜ் செலக்ஷன்ல அதுல சிஸ்டம்ன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பட்டும் போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப் ஷோ ஆகும். இப்போ நான் உங்களுக்கு லைவாவே அதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ என்னுடைய போன்ல கேலரியில் இருக்கு இல்லையா, அந்த இதில் போட்டோஸ் சில போட்டோஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ரிகவர் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்க பாத்துட்டீங்க இல்லையா, இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க, கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு 3 போட்டோஸை நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். 3 போட்டோஸை டெலீட் பண்ணிட்டு அதை சேம் குவாலிட்டியில் ரெக்கவர் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ கேலரியில் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன் பாருங்க. நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லி, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்னு இருக்கும் பாருங்க. அதை செலக்ட் பண்ணுங்க. அது செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் ஆல் ஃபைல்ஸ்னு இருக்கும், ஸ்கேன் டெலிட்டட் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸ்கேன் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி முன்னே டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். பட் ஆனால் நம்ம வந்து டெலிட்டட் ரீசெண்டாக இன்னைக்கு டெலிட் பண்ணதை மட்டும் செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு செகண்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து ஷோ ஆகும். அதில் ஆல்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்க. அது மேலே கிளிக் பண்ணதும் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த 3 ஃபோட்டோஸ் தான். உங்களுக்கு லைவாக செக் பண்ணுறதுக்காக நான் சாம்பிளுக்கு டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் இந்த 3 ஃபோட்டோஸ் தான். ஸோ 3த்தையும் வந்து செக் பண்ணி காட்டிடுறேன். நான் இதை ரிகவர் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் கேலரியில் செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க. நம்ம டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் இதில் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் ரிஃப்ரெஷ் பண்ணியும் காட்டுறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம சொன்ன ஆப்பில் போயிட்டு அந்த என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரிகவர் ஆல்னு மேலே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரிகவர் ஆல்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் கேலரியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபோட்டோஸும் வந்து மறுபடியும் ரிகவர் ஆயிருக்கும் சேம் குவாலிட்டியில். டைம் பார்த்துக்கோங்க 11:38. ஸோ இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ எல்லாமே வந்து சேம் குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சோ அதே லெவலில் மறுபடியும் வந்து உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸ் கூட உங்களால் வந்து டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.